கடந்த 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள், அடித்தட்ட மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை வழங்கியது. மக்கள் இந்த மிகப்பெரிய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய தினம் அளித்திருக்கிறார்கள். அதில் 2 திட்டங்களை இந்த அவைக்கு நான் எடுத்து கூறிட விரும்புகிறேன். ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் பசியோடு பள்ளிக்கு செல்லக்கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தில் இந்தியாவே திருப்பி பார்க்கின்ற வகையில், மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய வகையில் அரசு பள்ளிகளிலே 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிவித்து எங்களுடைய முதலமைச்சர் இன்றைய தினம் வெற்றிகரமாக அதை நடத்தி வருகிறார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு திட்டம் நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டம் இந்தியாவின் எதிர்காலம் என்று நாம் சொல்லக்கூடிய இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக மாநில அரசாங்கம் அளிக்கின்ற நிதி உதவி திட்டமாகும். குறிப்பாக நான் ஒன்றை இந்த அவைக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு நான் முதல்வர் திட்டம் மூலமாக நிதி உதவி வழங்கப்படுகிறது. சமீபத்தில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினுடைய முடிவுகள் வெளிவந்தது. அதில் தமிழ்நாட்டை சார்ந்த 42 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த 42 பேரில் முதன்மை தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் 45 பேர். அந்த 45 பேரில் 37 பேர் நான் முதல்வன் திட்டம் மூலமாக நிதி உதவி பெற்று படித்தவர்கள். அதில் மாநிலத்தில் 2ஆம் இடம் வந்த வினோதினி என்ற மாணவி இந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், எனக்கு பொருளாதார சுமை இல்லாமல் இந்த நான் முதல்வன் திட்டம் என்னை இந்த தேர்வுக்கு தயார்படுத்த உதவியது என்று பேட்டியளித்திருக்கிறார்.